அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஐரவாதம் மகாதேவன் பெயரில் சிந்துவெளி ஆய்வு இருக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரிசர்ச் சேர் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தோம் 1924 சர் ஜான் மார்ஷல் அவர்களால் உலகுக்கே எடுத்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது. அந்த ஒரு நிகழ்வினுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக தமிழக பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி. அந்த கான்ஃபரன்ஸில் பார்த்தோம்னா 2 அறிவிப்புகளை நம்ம முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். ஒன்று பார்த்தோம்னா, ஐரவாதம் மகாதேவன் அவர்கள் பெயரில் சிந்துவெளி நாகரிகத்துக்கு தொடர்பான ஒரு ஆய்வு இருக்கை அப்படிங்கிறது 2 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஆய்வு இருக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, சிந்துவெளி நாகரிகத்துக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை ஆய்வு செய்ய போறாங்க. அதற்கான நிதி ஒதுக்கீடு பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்த சிந்துவெளியோடைய எழுத்து வடிவம் அப்படிங்கிறது இன்னும் யாருனாலையும் புரிஞ்சுக்கப்படாமல் இருக்குது. ஓகேங்களா? சிந்துவெளி எழுத்து வடிவம் யாருமே அதை இன்னும் டிசைஃபர் பண்ணாமே இருக்காங்க. ஸோ அதை டிசைஃபர் பண்ணக்கூடிய தனிநபர்களுக்கோ அல்லது அதை டிசைஃபர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புக்கோ ஆர்கனைசேஷனுக்கோ நம்ம 10 லட்சம் அமெரிக்க டாலர் தமிழக அரசாங்கத்தின் சார்பாக பரிசாக அளிக்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்திய மதிப்பின்படி 8.5 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம முதலமைச்சர் நேற்று அறிவிச்சிருக்கிறார். சரிங்களா? அடுத்ததாக நம்மளுடைய கூட்டத்தொடர் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போது அதை பற்றின செய்திகளை கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய திருக்குறள், தாளாண்மை என்னும் தகமைக்கண் தங்கிற்று வேளாண்மை என்னும் செருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிறருக்கு உதவி செய்தல் என்னும் மேம்பட்ட நிலைமை முயற்சி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த பண்பில் நிலைத்திருப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிறருக்கு உதவி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வராங்க. திருக்குறள் எண் 613 அதிகாரம் ஆழ்வினை உடைமை. சரிங்களா? ஸோ இன்றைய செய்தித்தாளில் பெரிய அளவில் செய்திகள் எதுவும் இல்லை. இந்த 2 செய்திகளை பார்த்துக்கோங்க. நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.